நான் லண்டன்லேருந்து நேற்றா வந்தேன். நேற்று வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் லீவ் வருது, வாரம் போகிறோம். அம்மா வந்து கேட்டாங்க, என்னடா எதுடா உடம்புக்கு? சரி நல்லா இருக்கு, ரைட். என்ன சாப்பிடுதுன்னு கேட்டேன். நானும் சரி என்ன சாப்பிடலாமா, மீன் சாப்பிடலாமா, முட்டை சாப்பிடலாமா, சொன்னால் கருவாடு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சரி அம்மா ஒரு 100 கிராம் கருவாடை வாங்கி வைங்க, உப்பு கருவாடை வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டேன். வச்சு சோறு குழம்பு சாம்பார்லாம் வச்சுட்டாங்க. பக்கத்தில் ஒரு தட்டில் ஒரு பொரிச்சு ஏதோ கொண்டு வந்து வச்சா, இப்படி கட்டி கட்டியாக இருந்துச்சு. அம்மா உப்பு கருவாடு எங்கம்மான்னு கேட்டேன். அதான்டா உப்பு கருவாடுன்னு சொன்னாங்க. சரி போய் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுது, அது உப்பு மட்டும் தான் இருக்குது, கருவாடே காணும், ஒரே உப்பு. என்னம்மா அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், அதான்டா உப்பு கருவாடு அப்படி தான் விற்காங்க அப்படின்னு. இதை நான் எந்தன்னு சொல்லிட்டு எங்கள் அக்காட்ட போய் கேட்டேன். அம்மா உப்பு கருவாடை வச்சு கேட்டால் உப்பு மட்டும் தான் வைக்க, கருவாடை காணும் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்க. ஏன் மீன்காரன் பாடம் பண்ணி வச்சிருக்கான், பாக்கெட்ல கடிச்சு கொடுத்தாங்க. அது என்ன உள்ள இருக்குன்னு நாங்கள் பொறிச்சு பார்த்தா வெறும் உப்பா இருக்கு உள்ள. கடல் உப்பெல்லாம் அது உள்ள இருக்கு, நமக்கு என்னையா தெரியும். இதை இப்படிதான் சொல்லுதாங்க, வச்சது உப்பு கருவாடு, ஆனால் வச்சது பூரா உப்பு தான் இருந்துச்சு, கருவாடு இல்லை. இதை கேட்டால் நம்ம பைத்தியக்காரங்க.